அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான். ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. அதை பற்றி தான். மிருக சீரிடம் 3-4 பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, வித்யாகாரகனான புதன், இரத்தக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இருக்கும். பிறக்கும் ஆனி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதம்தான். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார். பொன்பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார். எதிர்பார்த்த வரவை வழங்குவார். குடும்பத்திலும் நிம்மதியான நிலை உண்டாகும். ஜென்மராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால படபடப்பு, டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். அரசு விவகாரங்கள் தள்ளி போகும் என்றாலும் லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாவா. ரியல் எஸ்டேட்டு, கெமிக்கலு, பில்டர்ஸ், ஹோட்டல், பிரிக்ஸ் தொழில் புரிகிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எழுபறியாக இருந்த விவகாரங்கள்லாம் சாதகமாக முடியும். சிலருக்கு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவீங்க. ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறதுனால நெருக்கடிகள் ஏற்படாமல் போவோம். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சிலாம் வெற்றியாகும். சந்திராஷ்டமம் ஜூன் 25. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 18, 23, 27, ஜூலை 5, 9, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. யோகக்காரகன் ராகு, கல்விக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு
அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் ஆனி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார் என்பதனால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்போது உங்களால் சாதிக்க முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவோ, எழுபறியாக இருந்த வரவு வந்து சேரும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும், ஆரோக்கியம் சீராகும். சனி பகவான் வக்கரமடைவதால் செயல்களில் நிதான அவசியம். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும், செல்வாக்கு உயரும், பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும், எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும், வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும், சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாவோ. சந்திராசிரமம் வந்து ஜூன் 25, 26. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 22, 23, ஜூலை 4, 5, 13, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். உடற்பூசம் 1, 2, 3 பாதம். ஞான காரகன் குரு வித்யா காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்து அறிவாற்றலால் வெற்றி பெறும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் புதிய பாதையை காட்டும். உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகுதே. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் விலகப் போகுதே. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் விலகி போவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். உடல்நிலை சீராகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். போட்டியாளர்கள் உங்களுடன் வந்து சரணடைவாங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வகரமடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய தொழில் தொடங்க வேண்டிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானம் பல வகையிலும் வரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சியெலாம் நிறைவேறும். சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 26, 27. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 21, 23, 30, ஜூலை 3, 5, 12, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது குரு பகவானை வியாழக்கிழமை என்று வழிபட வாழ்வு வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆனி மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.